மசோதாவுக்கு எதிர்ப்புகளை வலுத்து வரும் நிலையில் இந்த மசோதா அவர்களின் அடிமடியிலேயே கை வைப்பதாக கூறியிருக்கிறார் தமிழ்நாடு முஸ்லிம் லீக் இயக்கத்தை சேர்ந்த முஸ்தபா. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு திருட்டுத்தனமாக ஒரு குழுவை போடுறீங்க. சரி, அந்த குழுவனாச்சும் நீங்க ஒழுங்கா பயன்படுத்துறீங்களா? நீங்க எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் தகுதி நீக்கம் செஞ்சுட்டு பாஜக காரவங்க RSS காரவங்க யார் யார் இருக்காங்களோ அவர்கள் கொடுக்கக்கூடிய பட்டியலை வைத்து நாங்க இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற போறோம், அறிக்கை தாக்கல் பண்ணோம் சொல்லும் போது இஸ்லாமியர்கள் ஒருபோதும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றேன். அதை நான் கலந்த இதில் நான் கேட்டேங்க, நீங்கள் சொத்துக்கள் வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும், அதில் என்னென்ன தவறு நடக்குது, அதுக்கு என்ன ஆள் பலம் கம்மியாக இருக்குதா, அங்கே யார் தவறு செய்கிறா, எந்த அதிகாரிகள் தவறு செய்கிறாங்க, இதை எப்படி முறையாக சீர்படுத்தினார். நீங்கள் சொல்கிறீங்களே இஸ்லாமின் பாதுகாவலன்னு சொல்லி போலித்தனமாக மோடி பேசிட்டு இருக்கிறாரு, அதை நீங்கள் சரி செய்வதற்கு இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு ஆயத்தமாக இருக்கும். அதே நேரம் மத்திய அரசு கொண்டு வரவிருக்கும் வக்ஃப் வாரிய திருத்த மசோதா நிச்சயம் பாராட்டும்படியான ஒன்றுதான் என கூறுகிறார் தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த முனவர் பாஷா. வக்ஃப் வாரிய திருத்த